யாத்திராகமம் 31வது அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெத்லெயேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இந்த வசனம் சொல்லுது, ஒரு மனுஷனை ஆண்டவர் தேவ ஆவியினால நிரப்பினார் அப்படின்ட்டு. இந்த 5வது வசனம் பாருங்க, சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன் அப்படின்ட்டு. சோ நம்மளுடைய ஞானம் அப்படின்றது வெறும் புஸ்தக அறிவு மட்டும் கிடையாது, ஒரு ஸ்கூல்ல போய் படிக்கிறது மட்டும் கிடையாது. இதையும் தாண்டி நான் எப்பவுமே சொல்றேன் 50-50. நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே 50-50 தான். என்ன, பாதி நான் செய்யணும், மீதி பாதிய ஆண்டவர் செய்வாரு. பாதி நான் என்னுடைய எஃபர்ட், பாதி மிச்சம் ஆண்டவர் செய்வார். அப்ப இதே மாதிரிதான் இதுலயுமே இங்க பெசலெயேல் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷன் கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்க ஒரு டிராவல் டைம்ல ஆண்டவருக்கு ஒரு தேவை ஏற்படுது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும் அப்படின்ட்டு. செய்யும் பொழுது ஆண்டவர் பாக்குறாரு, இவங்க எல்லாருமே எஜுகேஷன் கிடையாது. அங்க செங்கல் சூளையில செங்கல் செஞ்சிட்டு இருந்தவங்க தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். யாருக்குமே எஜுகேஷன் கிடையாது. அப்ப இவரை நடத்துறதுக்காக ஆண்டவர் செலக்ட் பண்ண மோசையை மட்டும் ராஜ அரண்மனையில நல்லா படிக்கிறதுக்கு, நல்ல எஜுகேஷனோட நல்ல கலைகள் எல்லாம் கற்று அவங்க நடத்துறதுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அழகா கொண்டு வந்தார். மற்றபடி எல்லாருமே ஞானம் இல்லாதவர்கள். அவங்களுக்கு மண்ணை கொடுத்து அவங்க செங்கல்லாம் மாத்தி கொடுப்பாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. அப்ப இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பயன்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிச்சு. ஆண்டவருக்கு ஒரு தேவை வந்த உடனே அந்த மனுஷனை தேவ ஆவியினால நிரப்பி அவனை ஒரு ஞானவானாய் ஆண்டவர் மாற்றிட்டாரு. சோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது பாதிய ஆண்டவர் செய்வார். என்ன, நம்மளை ஞானவானாய் மாற்றுவார். எனக்கு ஒண்ணும் தெரியலங்க, ஆனா ஞானவானாய் ஆண்டவர் மாற்றுவார். மீதி பாதி என்னுடைய கையில தான் இருக்குது, நான் தான் அதை செய்யணும். சோ இன்னைக்கு எதற்காக எனக்கு ஞானம் தேவை, ஞானத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு எனக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அது யாரா இருந்தாலும் சரி, அதுக்கு ரொம்ப புத்திமானாய் நம்ம செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஒரு செயலை இந்த பொருளை வச்சுதான் செய்யணும் அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கும்போது இல்ல நான் இதை வச்சும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதையோ ஒண்ணு வச்சு செய்யறதுக்கு ட்ரை பண்ணோம்னாக்க அது அந்த பொருள் உடஞ்சு போயிடலாம், இல்ல ஏதோ ஒண்ணு மிஸ்டேக் ஆயிடலாம். அப்படிங்கும்போது சிலவங்களாம் அந்த பெரிய மரத்தை வெட்டுறதுக்கு பெரிய வாழ் வேணும், பெரிய அருவாள் வேணும். அது வச்சுதான் பெரிய கத்தி வச்சுதான் வெட்ட முடியும். சின்ன கத்தி பரவாயில்ல, நான் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சின்ன கத்தி வச்சு வெட்டுறேன் அப்படின்ட்டு வெட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அது நம்மளோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். சோ இந்த மாதிரி சில காரியங்களை கரெக்டா செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஞானம் தேவை. ஞானம் இல்லாத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது முடிச்சுட்டு போயிடலாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஞானம் உள்ளவர்கள் இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட் பைக் எல்லாம் வாங்குறாங்க, செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் நிறைய வாங்குறாங்க. செகண்ட் ஹேண்ட் போனு, செகண்ட் ஹேண்ட் பைக்கு, செகண்ட் ஹேண்ட் பொருள் நிறைய பேர் வாங்குறாங்க. அத ஞானம் உள்ளவர்கள் செகண்ட் ஹேண்ட் வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, செகண்ட் ஹேண்ட் அப்படின்றது யாரோ பயன்படுத்திட்டு சரி போதுப்பா அப்படின்ட்டு விட்டுட்டு கடைசின பொருள் தான் செகண்ட் ஹேண்ட் பொருள். அப்ப செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்டா வாங்குறதுக்கான அந்த ஒரு குவாலிட்டி இருக்காது. அது தெரியும். ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நான் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கினேன் அப்படின்னாரு. செகண்ட் ஹேண்ட்ல அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பைக்கு. அவர் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கும்போது 60,000 பைக் வாங்கியிருக்கிறாரு. வாங்கி திரும்பி 60,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு அந்த பைக்கை ரெடி பண்றதுக்காகவே. ரொம்ப வருத்தப்பட்டாரு, இதுக்கு நான் புது பைக்கே வாங்கிருக்கலாம், 1.5 லட்சம் ரூபாய்க்கு புது பைக்கே வாங்கிருக்கலாமே அப்படின்ட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. சோ இந்த மாதிரி இன்னைக்கு ஞானம் உள்ளவர்கள் ஒவ்வொரு காரியத்தையுமே ஞானமா செய்வாங்க. இது வேண்டாம்னா வேண்டாம், அவ்வளவுதான். ரொம்ப பிடிவாதமா இருந்து வேண்டாங்க, ஏன்னா அது ஆல்ரெடி அனுபவப்பட்டிருப்பாங்க, இல்லைன்னா வேற யாராவது ஒரு அனுபவத்தை சொல்லியிருப்பாங்க இதை வாங்காதீங்க அப்படின்ட்டு. சோ அப்ப இந்த ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டியது இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல
பொருள்ல யாரும் நம்மளை ஏமாத்த மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு பொருள் கொஞ்சம் சரியில்லைனாக்க அவங்களே சொல்லுவாங்க, இந்த பொருள் சரி கிடையாது, இது வேணா வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணத்தோட சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து இது சின்ன இது வந்து விலை குறைஞ்ச பொருள்னா விலை அதிகமான பொருள், இதுதான் நல்ல பொருள்னு சொல்லுவாங்க. அப்பயே இந்த பொருளை வச்சிட்டு இருக்கிறீங்கன்ற நமக்கு ஒரு கேள்வி வரும். பட் அன்னைக்கெல்லாம் வந்து அப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஒரு பொருள் இருக்குனாக்கே நீங்க இதுக்கு இதை வாங்கிக்கலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆளை பார்த்தே சொல்லுவாங்க. இவங்க வந்து நல்ல வசதியானவனாக்கே உங்களுக்கு இது பொருள் இந்த பொருள் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க. வசதி குறைஞ்சவனா நீங்க இது வாங்கிக்கோங்க, அது வந்து நல்ல அக்கறையில சொல்லுவாங்க, இது வாங்கிக்கோங்க இப்படி பண்ணுங்க. பட் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து எப்படியாவது அந்த பொருளை வித்துறணும் அப்படின்ட்டு என்னெல்லாமோ சொல்லி வித்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஞானம் தேவை. ஏன் அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கும் சரி, ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கும் சரி, ஒரு விஷயத்த நம்ம நல்ல ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா இன்னைக்கு ஞானம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு சாலமோன் ஞானி திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா அவர் ஞானத்தை பெற்றிருக்கிறாரு ஒண்ணு, இன்னொன்னு ஞானத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. சோ எனக்கு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார் அப்படின்ட்டு ஒரு 3 விதமான பீப்புள்ஸ்க்கு வந்து ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்ட்டு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க, தானியேல் 4வது அதிகாரம் 18வது வசனம். நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தெஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமல் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். அப்போ ஒரு தானியேல் அப்படின்ற ஒரு மனுஷன், அவர்தான் பெல்தெஷாத்சார்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த தானியேலை கூப்பிட்டு ஒரு ராஜா சொல்றாரு, எங்க ஞானிகள் எல்லாம் இருக்கிறாங்கப்பா, எங்க ஞானிகளால இதை சொல்ல முடியல, நீ ஞானி தானே, நீ சொல்லு. ஏன்னா அந்த தேவர்களுடைய ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிறவன் நீ, அதனால இந்த பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தேவன் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த ராஜாவுக்கு முன்னாடி பேசுறதுக்கு. அப்போ அவங்க எல்லாம் முட்டாள், அவங்களுக்கு எல்லாம் வந்து ஞானம் இருக்குது, ஏதோ ஒரு ஞானம் இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்து நல்ல ஞானம், தேவ ஞானத்தை பற்றி ஒரு தானியேலை ஆண்டவர் அங்க வைக்கிறார். அப்ப முதலாவது ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்றாருன்னா, ஆண்டவரே ஒரு மனுஷனை செலக்ட் பண்றாரு. இவனுக்கு ஞானத்தை கொடுக்கலாம், ஏன்னா இவன் என்னுடைய வேலையை செய்யணும், இவன் எனக்காக பயன்படுத்தப்படணும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி அந்த மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. மோசேக்கும் அப்படிதான் செஞ்சாரு. மோசையை வந்து ஒருத்தனை மட்டும் செலக்ட் பண்ணி அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனுக்கு பல பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து, ஏன்னா இந்த 6 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு போகணுமே, அதுக்கு எல்லா பொறுமையும் கொடுத்து எல்லா விதமான கிருபைகளையும் கொடுத்து அவனை நடத்துறாரு. சோ இந்த இடத்துலயும் வந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்து இவன் ஞானம் உள்ளவனா இருக்கணும், ஒரு வேலையை செய்யும் பொழுது ஞானமா செய்யணும். பெசலியலையும் ஆண்டவர் அப்படிதான் செலக்ட் பண்றாரு. பெசலியல் சொல்லல என்ன செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல, அவர் கேட்ட மாதிரியும் தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து இவனை சூஸ் பண்ண, நான் இவனை செலக்ட் பண்ணி இவனுக்கு ஞானத்தை கொடுத்து இவன் ஞானம் உள்ளவனாய் நடக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணிருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு. சோ இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம ஞானம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் டிசைட் பண்ணி நம்மளுக்கு ஒரு சில கிருபைகளை கொடுத்திருக்கிறாருன்னா அது வந்து நம்ம ஞானம் உள்ள அந்த விஷயத்துல. எக்ஸாம்பிள், சிலருக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பார்த்து செய்ய தெரியும், மேக்கப் பண்றதுக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு கிஃப்ட். அதே மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் செய்யறது கிஃப்ட். இப்ப தம்பிக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கொடுத்தோம் அப்படின்னாக்கி அவர் அழகா வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் அழகா செஞ்சிருவாரு. தெரியலனாலும் யூடியூப் எல்லாம் பார்த்து செஞ்சு, அது ஒரு கிஃப்ட். அப்ப இது ஒரு ஞானம், இது ஒரு விதமான ஞானம். இது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னாக்கி பார்த்து எடுக்க தெரியாது. ஒருத்தவங்களுக்கு சமையல் பண்ணுங்கன்னா சமையல் பண்றதுக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் உப்பு கூடிரும், குறைஞ்சிரும், சமையலையோ போயிடும். ஏன்னா ஒண்ணு, எனக்கு ஒரு விஷயத்த வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அது வந்து ஸ்பெசிபிக் ஞானம். அந்த ஞானத்தை என்னுடைய இடத்துல என்னால பயன்படுத்த முடியும், என்னுடைய இடத்துல நான் வந்து அதை சரியா வந்து அதை பயன்படுத்துறதுக்கு முடியும். அப்ப இந்த ஞானத்தை ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஒரு விதமான பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுக்கிறாரு. அப்ப கொடுக்கும் பொழுது எனக்கு என்ன ஞானம் இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இருக்கக்கூடிய ஞானத்தை வந்து நேத்து நான் ஒரு கமெண்ட்ல ஒண்ணு போட்டிருந்தாங்க, ஒரு யூடியூப்ல வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, நல்ல பொறுப்புள்ள கணவர்களை மதிக்க தெரிஞ்ச மனைவிகள் அவங்களுடைய வேலையை வந்து நான் தன்னை ஒரு வேலைக்காரியா நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் என்ன போயிட்டு இருக்குன்னா, நீயா நானா அப்படின்ற ஷோல வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
கணவன் வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் கேக்குறாங்க, நான் அவங்களும் வேலையை ஷேர் பண்ணுவோம், இல்ல செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா ரெண்டு விதமா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்கிறாரு, கமெண்ட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறாரு, கணவன் பொறுப்புள்ள கணவர்களை வந்து சரியா ஹேண்டில் பண்றவங்க வந்து தன்னை ஒரு வேலைக்காரியா நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு, மற்றவங்க வந்து தன்னோட ஒரு வேலைக்காரியா நினைச்சுக்கிட்டு இந்த வேலையை வந்து அவரும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா இது வந்து நான் வேலைக்காரியா இல்லை, இது எனக்கான பொறுப்பு, எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யறாங்க அப்படின்ட்டு. சோ இதே மாதிரி இன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, எனக்கு வந்து நல்லா பேசுற கிஃப்ட் இருக்குது, நான் பாடுவேன், நல்லா பாடுற கிஃப்ட், நல்ல ஒரு வேலை, ஏதோ ஒரு வேலையை வந்து இவர்கிட்ட கொடுத்தாக்க நல்ல அந்த வேலை வந்து கரெக்டா முடியும்பா அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அந்த வேலையை வாங்கிட்டு சரி இந்த வேலையை என்கிட்டயே கொடுக்குறாங்கப்பா, எப்ப பார்த்தாலும் இது எனக்கே கொடுக்குறாங்க, என்கிட்டயே இந்த வேலையை தள்ளிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான். நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனுக்கு பைக் ஓட்ட தெரியும். அப்போ ஒருத்தர் வந்து சார் வந்து கேட்டாரு, யாருக்கிட்ட பைக் ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு. அவன் அமைதியா நிக்கிறான். இன்னொருத்தர் வந்து நான் ஓட்டுறேன்ட்டு அவன் போயிட்டான். போன உடனே எல்லாம் கேக்குறான், டே உனக்கு பைக் ஓட்டுருமே, ஏன் ஓட்டுறது, இப்ப ஓட்டுறா அப்படின்னாக்கி அப்புறமேட்டு எப்பவும் என்னையதான் கூப்பிட்டு இருப்பாங்க, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னா என்னுடைய கிஃப்ட நானே புதைச்சு வைக்கிற மாதிரி, எனக்கு இருக்கக்கூடிய தாளத்தை நான் வந்து புதைச்சு வைக்கிற மாதிரி. ஒருத்தங்க நம்மளுக்கு வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம சாகுற வரைக்கும் எல்லாம் வேலை வாங்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நாங்க வந்து எனக்கு வந்து கிஃப்ட் வந்து நல்லா பேக் பண்றதுக்கு தெரியும். நாங்க வந்து கர்நாடகாவுக்கு போனோம் அப்படின்னா பாஸ்டர் வந்து கூப்பிட்டு, ஜஸ்பின் பொக்கே பூ வந்திருக்குது, பொக்கே என்ன பொக்கே செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோ, கிஃப்ட் பண்ணிடுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா ரெகுலரா நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். பொக்கே வரும், இதெல்லாம் வரும், பூ மட்டும் கொண்டு வருவாங்க. அதுக்கு என்னென்ன பேப்பரு, ஸ்டிக்கர் அதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் ஒட்டி கொடுத்து ஒரு 4 வருஷமா பண்ணேன். போன வருஷம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. மீட்டிங் நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு, பட் எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு பொசிஷன் மாறிடுச்சு. அன்னைக்கு வந்து ஒரு விசுவாசிங்கிற நிலையில அப்படி இருந்திருந்தா இப்ப பொசிஷன் மாறி நம்மளும் ஒரு ஊழியக்காரங்க அடிக்கும் போது ஊழியக்காரருக்கான கனத்தை வந்து அவங்க கொடுக்காம போன தடவை எதுவுமே சொல்லல, இனிமேலும் அதை சொல்ல மாட்டாங்க. இனி அடுத்தடுத்த பொசிஷன் மாறும் பொழுது நம்மளுடைய இது மாறும். அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற வேலை வந்து சாகுற வரைக்கும் நான் வேலை வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க, அது ஒரு டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறமேட்டு நானே ஸ்கில்ல வந்து டெவலப் ஆயிடுச்சேன்னு வைங்களேன், அதுக்கப்புறமேட்டு என்னுடைய தரம் மாறிடும், அதுக்கப்புறம் என்னுடைய வந்து ஸ்டேட்டஸ் மாறிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்போ இருக்கக்கூடிய டைம்ல வசனம் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் அப்படின்ட்டு. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் கிஃப்ட்டுங்க, கொஞ்சம் தாளந்து என்னது, ஏதோ ஒரு வேலையை வந்து நான் நேர்த்தியா செய்ய முடியும், ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறத வந்து நான் சரியா செய்ய முடியும் அப்படிங்கும் பொழுது கொஞ்ச நாளைக்கு நம்மள வந்து அதை வேலை வாங்கிட்டே இருப்பாங்க, அந்த வேலையில நம்ம வந்து கொஞ்சம் பயன்படுத்திட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மள வந்து ஓகே ஃபைன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த பொசிஷன் வந்து மாறும். சோ இன்னைக்கு வந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை செலக்ட் பண்றாரு, இவன் வந்து இவனை நம்பி வந்து நம்ம இதை கொடுக்கலாம், இந்த கிஃப்ட வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கிஃப்ட வந்து ஆண்டவர் கொடுத்து அவங்களை வந்து நடத்துறாரு. 2வது வாசிங்க 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 8-9. நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் அப்படின்ட்டு ஒரு ராஜா கேட்கிறார். இந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் ராஜா ஆயிட்டாரு, சின்ன வயசுல ராஜா ஆயிட்டாரு, அவருக்கு 17-18 வயசு, சின்ன வயசு தான் இருந்து சின்ன வயசுல ராஜா ஆயிட்டாரு. ராஜா ஆனதுக்கு அப்புறமேட்டு இவர் வந்து பிரேயர் பண்றாரு. பிரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வந்து தரிசனம் ஆகுறாரு, சொப்பனத்துல வந்து ஆண்டவர் பேசுறாரு, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க ஒரு ராஜாவா மாத்திட்டீங்க, ஆனா ஜனம் வந்து பெருசு, ரொம்ப பெரிய ஜனம், ரொம்ப திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, இவங்களை வந்து என்னால மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்ட்டு இந்த ராஜா வந்து அவரே கேட்டு வாங்குறாரு. அப்போ இன்னைக்கு 2வது ஆண்டவர் யாருக்கு ஞானத்தை கொடுப்பாருன்னா கேட்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு பொசிஷன் சில டைம்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு தகுதியே இருக்காது, ஆனாலும் இதை செய்ய அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப கொடுத்துட்டு போகும்பொழுது நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க, கரெக்ட் தான், ஆனால் இது எங்களுக்கு சரியா செய்ய முடியலையே அப்படிங்கும் போது நம்ம ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அப்ப ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டா ஆண்டவர் தருவாரு. இந்த வசனத்துக்கு தொடர்ச்சி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அதான் சொல்றாரு, நீ கேட்ட ஞானத்தை வந்து உனக்கு தர்றேப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இவரை ஞானவானாய் மாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுது, இவருடைய ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு வேற நாட்டுல இருந்தெல்லாம் வந்து இவருடைய ஞானத்தை அறிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் பேசுறாங்க, பேசும்போது இவரு ஞானம் உள்ளவனா அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுட்டு போறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ 2வது யார் ஞானத்தை கேட்கிறாங்க
விரும்புறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர்கிட்ட சில டைம்ல இப்ப நம்மளுடைய வீட்டை நடத்துறதுக்கே நமக்கு ஒரு ஞானம் தேவை. இன்னைக்கெல்லாம் வந்து நாங்க இப்போ ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, சும்மா டிவி இருக்குது ஆனாலும் இந்த டிவி கொஞ்சம் குவாலிட்டியா இருக்குது, ஒரு டிவி வாங்கி போடுப்பா. போன் இருக்குது, இந்த போன் வந்து இப்ப கொஞ்சம் அப்டேட் ஆயிருக்குது, போனை வாங்கி போடுப்பா அப்படின்ட்டு நிறைய பேர் செலவு பண்ணி நிறைய பேர் கடன்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியல, சரியான ஒரு அணுகுமுறை இல்லாததுனால அப்படி இருக்குது. சோ இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த செய்யறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு வேலை செய்யறதா இருக்கட்டும், வீட்டு வேலையை செய்யறதுக்கே வந்து ஒரு ஞானமா செய்ய வேண்டியது. ஃபர்ஸ்ட் எதை செய்யலாம், கடைசியில எதை செய்யலாம். நாங்க வந்து ஹோம் கேர் பண்ணும்போது ஒரு 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 பேஷண்ட் வந்து குளிப்பாட்டுறது அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. குளிப்பாட்டும் போது என் கையில வந்து ஒரு டவல் கொடுப்பாங்க, அந்த டவலை வச்சு ஒரு உடம்பு ஃபுல்லா துடைக்கணும். துடைக்கும் போது எப்படி துடைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸை மட்டும் துடைச்சிடணும், துடைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே மாற துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கீழே இருந்து மேல மாற துடைக்கும் போது அது வந்து கீழே காலெல்லாம் ரொம்ப அழுக்கான இடம், அதை துடைச்சிட்டு அதே துண்டை வச்சு நீங்க மூச்சு துடைக்கும் போது நல்லா இருக்காது. அதனால மேல துடைச்சிட்டு மேல இருந்து கீழே மாற துடைக்கணும் அப்படின்பாங்க. அது கூட ஒரு டெக்னிக் தான், அப்படி செய்யறது கூட ஒரு டெக்னிக் தான். நிறைய பேருக்கு தெரியாது, வந்த உடனே வந்து அவங்க பாட்டு தொடச்சிட்டு இருப்பாங்க, காலை தொடச்சிட்டு அதே டவல் எடுத்து மூஞ்சு தொடப்பாங்க, அது வந்து சரியா இருக்காது, அவங்களுக்கு தெரியாது. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான், இது செய்யறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஞானம் தேவை. அதே மாதிரி சில இதை பிராக்டிஸ் பண்ணாலும் புரியாது, அவங்க சொல்லி கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் கீழே தொடங்க அதுக்கப்புறம் மேல தொடங்க சொல்லி கொடுத்துட்டு போனா கூட அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதான் தொடச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இதை ஞானமா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஏன் வந்து கீழே துடைக்கணும், ஏன் வந்து மேல, அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான், இதை ஞானமா செய்வோம். அது மாதிரி ஒரு வீட்டு வேலைகளை செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் எதை செய்யலாம், கடைசியில எதை செய்யலாம். நாங்க வந்து செல்ஃப கிளீன் பண்ணும்போது கூட அதுக்கு ஒரு இது இருக்குது, ஃபர்ஸ்ட் மேல எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே கிளீன் பண்ணுவாங்க. ஐடியா கீழே போயிட்டு மேல பண்ணுவாங்களா, ஏதோ ஒண்ணு மேல பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பண்ணுவாங்க. ஏன்னா மேல வந்து எல்லாம் தொடச்சு முடிச்சுட்டு அதெல்லாம் கீழே கீழே தான் விழும். அப்போ கடைசியில் அப்ப சிலர் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே இருந்தே ரெடி பண்ணிட்டு போவாங்க. அப்ப கீழே பண்ணும்போது அடுத்து மேல போகும்போது ஐயோ மேல இருந்து கீழே விழுது, அப்புறம் திரும்ப இதெல்லாம் எடுத்து வைக்கணும், வடிச்சு திரும்ப, அப்போ அது டைம் வேஸ்ட் இல்லையா. அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம ஞானமா செய்யறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அப்போ இதெல்லாம் செய்யணும். நாங்க வந்து போன மாசம் நாகர்கோவில் போயிருந்தோம், சக்கை வெட்டுறவங்க, பலாப்பழம் வெட்டுறவங்க வந்திருந்தாங்க. பலா மரத்துல பலாப்பழம் வெட்டுறதுக்கு வந்தவரு கீழே ஃபர்ஸ்ட் கீழே இருந்து ஒரு வெட்டிட்டு மேல போனாரு. யாரும் கேட்டாங்க என்ன கீழே இருந்து வெட்டிட்டு மேல போறீங்கன்ட்டு. நான் மேல வெட்டிட்டு கீழே வந்தேன்னா வெட்டி முடிச்சோம். பலாமரத்துக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது, ஒரு பால் ஒழுகிட்டே இருக்கும் வெட்டும் போது. பாத்துறீங்களா, பலாப்பழம் வெட்டும்போது பால் ஒழுகும். நான் மேல வெட்டிட்டு கீழே வந்தேன்னா மேல இருந்து பால் ஒழுகிட்டே இருக்கும், அது என் மேல படும். அதனாலதான் நான் கீழே வெட்டிட்டு அப்புறமேட்டு மேல போய் அப்புறம் கீழே இருந்து மேல மாதிரிதான் வெட்டிட்டே போனாரு. அப்ப அதுலயும் வந்து ஒரு டெக்னிக் இருக்குது. அப்போ இந்த சின்ன சின்ன டெக்னிக் எல்லாம் எனக்கு எப்ப தெரியுங்க அப்படின்னா, ஒண்ணு அனுபவத்துல தெரியும், இன்னொன்னு அனுபவஸ்தர்கள் நம்மகிட்ட சொல்லும் பொழுது நம்ம, இன்னொன்னு ஆண்டவரே ஆட்டோமேட்டிக்கா சில கொடுக்கும்போது அனுபவமே எனக்கு செய்யும் போது ஞானமான செய்ய முடியும். அப்ப இந்த ஞானம் வந்து நான் கேட்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஞானத்தை எனக்கு தந்து நான் வந்து ஒரு இடத்துல இடறி விடாதபடிக்கு, ஒரு இடத்துல வலிக்கு விடாதபடிக்கு வந்து பட்டுதான் திருந்தணுமா என்ன, அதுக்கு முன்னாடி நம்ம திருந்த முடியுமே. அப்ப நம்ம ஞானம் உள்ளவர்களாய் மாறணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு, மூன்றாவது வாசிங்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15-16. ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்பி அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்படுவார். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி. சோ இந்த இடத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து ஆண்டவர் செலக்ட் பண்றாரு, ராஜாவா செலக்ட் பண்றாரு. ஆக்சுவலி வசனம் சொல்லுது யூதா கோத்திரத்து ஆட்கள் தான், யூதா கோத்திரத்து ஜனங்கள் தான் வந்து ராஜாவா வரணும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல பென்யமீன் கோத்திரத்தான் வந்து ஒருத்தர் வந்து ராஜாவா வராரு. இது வந்து லீகல் கிடையாது. ஆண்டவர் சொன்னது வந்து யூதா கோத்திரம் தான், ஆனா பென்யமீன் கோத்திரத்தான் வந்து ராஜாவா வராரு. ஏன் சார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த சவுல் பத்தி அங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. சவுல் வந்து அவங்க அப்பாவுடைய கழுதை வந்து காணாம போயிடுச்சு அப்படிங்கும்போது தேட போறாரு. தேடும் போது 2-3 மலைகளை தாண்டி போய் தேடுறாரு. ரொம்ப தூரம் தாண்டி போயிட்டு ஒரு 3 நாள் டிராவல் பண்ணி போயிட்டு அவர் தேடுறாரு. சோ யூஸ்வலா வந்து ஒரு மனுஷன் கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப வந்து கடைக்கு போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வாங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு ஒண்ணும் இல்லை அப்படின்னு வந்துருவாங்க.
இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த கடை போயிட்டு இல்ல அப்படிம்பாங்க. என்ன ஒரு 2 3 கடை தேடி பார்க்க வேண்டாமான்னா ஒரு 4 5 கடை தேடி பார்த்துட்டு இல்லன்ட்டு வந்துருவாங்க. ஆக்சுவலி அந்த பொருள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நாள் ஃபுல்லா ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது வாங்கிட்டு தான் வந்தாகணும், அந்த பொருள் இருந்தாதான் வேலை நடக்கும் அப்படிங்கும்போது வாங்கிட்டு வந்தாகணும் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இது வேணும். பட் இந்த சவுலை பத்தி அதான் சொல்லிடுது, அவர் வந்து அவருடைய கழுதைகளை காணல. அப்ப கழுதை நமக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் வாழ்வாதாரம். அந்த கழுதை வச்சு அவங்க வந்து பொழப்பை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது கழுதை ரொம்ப முக்கியம். அதனால நான் 2 3 இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு முடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு 3 நாளா டிராவல் பண்ணியும் கிடைக்கல அப்படின்றப்ப அந்த பொறுப்புணர்ச்சியை பாக்குறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தலைவனுக்கு, ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டியது ஒரு பொறுப்புணர்ச்சி தான். குடும்பத்துல ஒரு பொருள் இல்ல, ஒரு பொருள் காணாம போயிடுச்சு அப்படிங்கும்போது எவ்வளவு பொறுப்போடு செயல்படுறாரோ இதே மாதிரி ஜனங்களை வந்து கொடுத்தா இவர் செயல்படுவாரு அப்படின்றத அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சு ஆண்டவர் பாக்குறாரு. பார்த்ததுனால ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு ராஜ பதவியை கொடுக்கிறாரு. நியாயமா வந்து யூதா கோத்திரத்துக்கு தான் கொடுத்திருக்கணும், ஆனா இவர் பென்யமீன் கோத்திரத்துக்கு கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா இந்த மனுஷன் எனக்கு பயன்படுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப இன்னொருத்தங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. யாருன்னா இந்த மனுஷன் எனக்காக பயன்படுவாங்க, இப்ப ஞானத்தை கொடுத்தேன் அப்படின்னா இது எனக்காக ஃபியூச்சர்ல பயன்படுவான் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல, ஒரு நம்பிக்கையில தேவன் ஒரு மனுஷனை நம்பி அவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. சோ இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஞானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப ஆண்டவரை நான் நம்ப வச்சுட்டேன் அப்படின்னா இந்த 2 விஷயமே வந்து வேற. ஒண்ணு ஆண்டவரே செலக்ட் பண்றாரு, அது வேற. இன்னொன்னு நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்குறாரு, அது வேற. ரெண்டுமே வேற. இந்த 3வது கேட்டகரி என்ன அப்படின்னா நான் வந்து ஆண்டவரை நம்ப வைக்கும். இந்த சவுல் அதான் பண்ணாரு. அவருடைய ஹேபிட்ஸ், அவருடைய டெய்லி லைஃப் ரொட்டீனை வச்சு ஆண்டவர் பார்த்து அவர் நம்பி அவர் கொடுக்கிறாரு. அதே மாதிரி தான் கானானிய ஸ்திரீ செய்யறாங்க. கானானிய ஸ்திரீக்கு வந்து ஆண்டவர் சுகம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஆனாலும் அவங்க திரும்ப திரும்ப வந்து அவங்க வந்து ஆண்டவர் இம்ப்ரெஸ் பண்ணி அதை வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி தான் கொர்நேலியோ பண்றாரு. அந்த கொர்நேலியோ வந்து ஆண்டவருக்கு முன்னாடி தான தர்மங்களை பண்ணி ரொம்ப நல்லவனா இருக்கிறாரு. ஆனா அந்த கொர்நேலியோ வந்து புறஜாதியார், அவர் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தான் கிடையாது. ஆண்டவர் பார்த்துட்டு இவர் நல்லா இருக்கிறானே பண்ண அவனுக்கு வந்து நன்மைகளை செய்யறாரு. சோ இதே மாதிரி தான் இன்னைக்கு நானும் ஆண்டவரை நம்ப வச்சுட்டேன்னு வைங்களேன், ஆண்டவர் அதற்கேற்ற கிருபைகளை, அதுக்கேற்ற ஞானத்தை கொடுத்து நம்ம நடத்துவார். சோ இன்னைக்கு 3 விதமான பீப்புள்ஸ்க்கு வந்து ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறாரு. இந்த 3 விதமான கேட்டகரியில நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றத பாக்கணும். ஒருவேளை ஆண்டவர் ஆல்ரெடி நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாருன்னா அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு, இப்போ ஒரு பொருள் கொடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பொருளை பயன்படுத்தினாதான் வந்து அந்த பொருளுக்கான யூஸ். வாங்கி வச்சுட்டாங்க இருக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு தங்க கட்டி, 2 தங்க செங்கல் சைஸ்ல 2 தங்க கட்டி அவருடைய தோட்டத்துல புதைச்சு வச்சிருந்தாராம். புதைச்சு வச்சுட்டு டெய்லி எடுத்து பாப்பாராம், திறந்து பாப்பாராம், தங்க கட்டி நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு வச்சிருவாராம். மறுநாள் டெய்லி இதை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தன் இதை பார்த்துட்டு என்ன எடுத்து பாக்குறது தங்க கட்டி. உடனே அவன் வந்து தங்க கட்டி எடுத்துட்டு வெறும் செங்கல் கட்டியை வச்சுட்டு அவன் தங்க கட்டி எடுத்துட்டு போயிட்டானா. அடுத்த நாள் இவர் திறந்து பாக்குறாரு, திரும்ப பாக்குறான் செங்கல் கட்டி. ஐயோ செங்கல் கட்டி என்னடா இதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேக்குறேன், என்னப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன்? இல்லப்பா நான் தங்க கட்டி வச்சுட்டு இருந்தேன், நான் வந்து டெய்லியை பாத்துட்டே இருந்தேன், இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல அப்படின்னாங்க. நீ டெய்லி எடுத்து பாக்குறதுக்கு தானே வச்சுட்டு இருக்கிற, தங்க கட்டியா இருந்தானே செங்க கட்டியா இருந்தானே, இப்ப என்ன பிரச்சனை? இப்ப சும்மா பார்த்துட்டு நிக்கிறதுக்கு அது என்னங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போனாராம். இதே மாதிரிதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம். இந்த ஞானத்தை நான் வச்சுக்கிட்டு சும்மாவே வச்சுட்டு இருக்கிறது வந்து இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி. இந்த ஞானத்தை வந்து பயன்படுத்தணும். எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னா அதை ஞானமா நம்ம செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தும் பொழுது அது பயன்படும். ஒரு 4 பேர்கிட்ட நம்ம பேசுறது மூலமா அந்த ஞானம் வெளிப்படும். என்ன, அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, கேட்கும்போது நம்ம சொல்லக்கூடிய பதில் அந்த ஞானத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணும், அதை வந்து கொஞ்சம் தூண்டி விடும். அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நமக்கு வந்து யோசிக்க வைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் வந்து சால்வ் பண்ணும்போது அது வந்து என்னுடைய ஞானம் வந்து வளரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமா நம்ம ஞானத்தை வந்து பயன்படுத்த முடியும். சோ இன்னைக்கு ஆண்டவர் 3 விதமா, ஒண்ணு ஆண்டவரே ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணி ஞானத்தை கொடுக்குறாரு, இன்னொன்னு ஞானத்தை கேட்கிற மனுஷர்களுக்கு கொடுக்குறாங்க, 3வது தேவன் வந்து ஃபியூச்சர்ல எனக்கு பயன்படுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஞானத்தை கொடுக்குறாரு. அப்ப எல்லாருக்குமே நீங்க ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ரெடியா தான் இருக்கிறாரு. நம்ம கேட்கணும், ஆண்டவரை நம்ப வைக்கணும், அதை வாங்கி கொள்றதுக்கு மட்டும் நம்ம ரெடியா இருந்தால் போதும். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்து நடத்துவதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறது. ஞானம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமான ஒரு காரியம். இந்த ஞானம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா அது வந்து பயன் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அப்ப ஞானம் உள்ளவர்களாய் நம்ம செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரிடம் அந்த ஞானத்தை நம்ம கேட்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ஞானம் இல்லாமல் செயல்படக்கூடியதுனால ஒரு சில இடங்களை நம்ம ஏமாந்து போற மாதிரி இருக்குது. ஏங்க என்னுடைய வாழ்க்கையில போர் அடிக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய ஞானத்தை நம்ம சரியா பயன்படுத்த மாட்டேங்குது. வயசான பாட்டி தாத்தா எல்லாம் உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்க, புஸ்தகம் வாசிக்கிறாங்க, சில வாட்டியதெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க, புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறாங்க. வயசான நாட்களிலும் வந்து புஸ்தகம் எழுதி வெளியிடக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. சகோதரர் சாம் ஜபதுரை அப்படின்ற ஒரு
ஒரு ஊழியக்காரர் கிட்டத்தட்ட 800 புஸ்தகங்கள் வந்து எழுதி ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் அவ்வளவுக்கு பயன்பட்டிருக்கிறாங்க. அப்ப ஏன் இன்னைக்கு எனக்கு பயன்பட முடியல அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை வந்து நான் அற்பமா என்றேன். நான் எல்லாம் அறிவே இல்லாதவங்க, நான் எல்லாம் புத்தியே இல்லாதவன் அப்படின்ட்டு என்னை நானே நான் மட்டுப்படுத்திட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த ஞானத்தை என்னால பயன்படுத்துறதுக்கு முடியல. என்ன நானே நான் குறையா நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு நெகட்டிவான தாட்ஸ் ஏன் வருது, எதுக்கு பாசிட்டிவான தாட்ஸ் வரமாட்டேங்கிறது, ஞானம் வந்து கம்மியா இருக்கிறதுனாலதான். இந்த ஞானத்தை நீங்க அதிகப்படுத்துங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஞானத்தை வந்து நீங்க ஸ்டிமுலேட் பண்ணுங்க, நல்லா வாசிங்க, நல்லா ஜெபிங்க, ஆண்டவர் கிட்ட கேளுங்க, ஆண்டவர் ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தை ஸ்டிமுலேட் பண்றதுக்காக நிறைய புஸ்தகங்களை வாசிங்க, நிறைய செயல்களை நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு ஞானம் வந்து அப்படியே பிறக்கும். ஞானத்தை வந்து ஆண்டவர் உற்பத்தி பெருக செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.